வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஹாய் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், ஆல் வெல். டைம்லியா ப்ளூ டிஷர்ட் போட்டு வந்துட்டீங்க, தெரியுது கிளீனா. மகிழ்ச்சி. கிரவுண்ட்ல இருந்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. கிளினிக்கல் ப்ரொஃபஷனல் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டீம் இந்தியா டெஃபினட்டா ரசிச்சிருப்பீங்க. அதை டெஃபினெட்லி பத்ரி, ரெண்டு விஷயம் இன்னைக்கு நடக்கணும்னு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் நம்ம எல்லாம் பேசினோம். அண்ட் we are hoping praying. ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும், செகண்ட் இந்தியா ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் இது சவுத் ஆப்பிரிக்கா ஹெல்ப் பண்ணாங்க இந்தியாவை, அண்ட் செகண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியா கேம் த்ரூ, தி டுக் கேர் ஆஃப் பிசினஸ் டுடே. தி டே அப்படின்னு நம்ம இதை சொன்னோம் நிறைய வாட்டி. தி டே, த தேர்ஸ்டே. கடவுளின் அருள் கொஞ்சம் தேவைப்பட்டது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ், இந்தியாவால எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது இருந்தது, ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா ஜிம்பாபேவோட ஓகே ஜிம்பாபே தானே அப்படிங்கிற எடுத்துட்டு போக முடியாது, ப்ரெஷர் அப்படின்லாம் சொன்னாங்க. நல்ல ப்ரொஃபஷனல் பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க டீம் இந்தியா. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பார்த்துலாம் பிரேத்தம். நிறைய நல்ல பாசிட்டிவ்ஸ் இந்த மேட்ச்ல எனக்கு இருந்தது. முதல்ல பாத்தீங்கன்னா த செலெக்ஷன். ஐ திங்க் த செலெக்ஷன் வாஸ் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னும் ஃபர்ஸ்ட் சொல்ல வரணும், நம்ம பேசணும் பிரேத்தம் ஒன் அவர் சேனல். சஞ்சு சாம்சன் விளாடணும் சேப்பாக் கிரவுண்ட் சூப்பரா ஹாப்பியா இருக்கும், நல்லாவும் பண்ணுவாருன்னு அவர் விளாடினாரு. ஒரு ரீசனபிள் ஸ்டார்ட்டும் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இந்த வேர்ல்ட் கப்ல தி பிக்கெஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாண்ட் இதுதான் இருந்திருக்கு பிட்வீன் அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன். அண்ட் அபிஷேக் சர்மா ஆல்சோ அமங் த ரன்ஸ். ஸோ ஓப்பனிங் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தது பெரிய டிஃபரன்ஸ் பிரேத்தம். ஹாப்பி தட் சஞ்சு சாம்சன் பிளேட் ரீசனபிளி டிட் வெல். அபிஷேக் சர்மா ஆல்சோ பேக் இன் ஃபார்ம். இது கண்டினியூ ஆகும். அப்சல்யூட்லி பத்ரி. ஐ திங்க் அந்த சஞ்சு வந்து நிறைய ரன் அடிக்கலனாலும் ஓகே, ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாரு. சரிடா இது ஜிம்பாபே தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுன்னா, அடிக்கலன்னா சொல்லிருப்போம் ஜிம்பாபே கூட அடிக்கலன்னு. he could have kicked on. சஞ்சு சாம்சன் டெஃபினட்டா he'll be worried பத்ரி. இதே தான் நமீபியாவுடைய அதே டிஸ்மிசல் காட்ட டிப் மிட் விக்கெட். ஒரு கொஸ்டின் பத்ரி, சஞ்சு சாம்சன் ஆஸ் அ பேட்ஸ்மேன் நீங்க பாத்தீங்கன்னா, ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ திஸ். அவரோட ட்ரிகர் மூவ்மெண்ட் என்னன்னா, he always shuffles towards the leg side and எல்லா பாலுமே லெஃப்ட் ஸ்டெப் ஒன்னு எடுத்துட்டு தான் லெக் சைட்ல ஆடுறாரு. அதை எப்படி இவ்வளவு ப்ரொஃபஷனல் செட்டப் இருந்து ஒரு பேட்டிங் கோச், ஒரு ஹெட் கோச் ஹேப்பன் டு பி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருந்து கூட அதை கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மோட் ஆஃப் டிஸ்மிசல் போன வருஷம் இங்கிலாந்து சீரீஸ்லயும் அதே தான். அந்த ஷார்ட் பால் டீப் மிட் விக்கெட்ல கேட்ச், ஹி பேக்ஸ் அவே டு தி லெக் சைடு எவ்ரி பால். உங்க தாட்ஸ்? டெக்னிக்கலி ராங் பிரேத்தம். ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு பேட்ஸ்மேன் யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் த பால் டுவர்ட்ஸ் தி லெக் சைடு அப்படிங்கும்போது போலருக்கு நீங்க 3 ஸ்டெம்பும் காட்டுறீங்க. ஸோ பேசிக்கலி போலருக்கு நீங்க 3 ஸ்டெம்பும் காட்டீங்கன்னா டார்கெட்டை காமிச்சிடுறீங்க. ஸோ பெட்டர் கண்ட்ரோல் ஒரு லைன் அண்ட் லென்த் போடுவாரு. ஸோ பேட்ஸ்மேன் சின்ன வயசுல இருந்தே கோச்சிங்ல எங்களுக்கு எப்போதுமே என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா, ஸ்டம்பை ஃபுல்லா போலருக்கு காட்டக்கூடாது. ஏன்னா போலரோட டார்கெட் எப்போதுமே ஸ்டம்ப் தான். அதை நீங்க காமிச்சிட்டீங்கனாலே ஸ்ட்ரெயிட்டாவே ஃபண்டமெண்டலி நீங்க ஒரு மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்றது அர்த்தம். பட் எனக்கு என்னமோ இவர் நிறைய நீங்க கோச்சஸ் எல்லாம் சொல்றாங்க, பட் அவர் கேட்கறாரா தெரியலங்க. இப்பெல்லாம் வந்து ரீசென்ட்லி பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் டீம் ஒர்க் பண்ணும்போது எல்லாம் அவங்களோட பர்சனல் கோச் வச்சிருக்காங்க, அவங்களோட ஒர்க் பண்றாங்க. இந்தியாவோட விளையாடும் போது கூட விளையாடுறாங்க தவிர அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க ஒர்க் பண்றதுலாம் ஒரு பர்சனல் கோச். ஸோ இவர் ஒர்க் பண்றது நிஜமாவே இவங்க சொல்றதை அவர் எடுத்துக்கிறாரான்னு தெரியல. டெஃபினட் டெக்னிக்கல் ஃபிளா இஸ் தேர். நான் நிறைய வாட்டி இதை ரைஸும் பண்ணிருக்கேன். பட் ஹேவிங் செட் தட் இந்த டோர்னமெண்ட் இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு கஷ்டம் பிரேத்தம். ஒன்றும் பண்ண முடியாது. ஜிம்பாபேக்கு தான் ரன் அடிச்சிட்டாரு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அட்லீஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு பதிலாக ஒரு ரைட் ஹேண்டர் உள்ள வருது. டாப் 3ல ஒரு ரைட் ஹேண்டர் ஆடுறது. வேற ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன் தான் இப்போ இருக்காரு. அப்படிங்கும் போது அவரை உள்ள போட்டு விளையாடுறது, அவர் ரீசனபிளி ரன் அடிச்சது. இவ்வளவுதான் நம்மளால பார்க்க முடியும். I don't think we can dive deep into his technique at this point, this being an ICC tournament. இன்னொன்னு என்னன்னா, திலக் வர்மாவும் நான் எதிர்பார்த்தேன் கீழே அனுப்புவாங்க அப்படின்னு. எனக்கு ஒரு நம்பர் 6ல அமைச்சிருக்காங்க. நம்பர் 6ல அவர் அடிப்பாராங்கிற டவுட் எனக்கு இருந்தது. பட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணதும் பெரிய ஒரு பாசிட்டிவ் பிரேத்தம். பேட்டிங் ஆர்டர் இப்ப நல்லா இருக்கு. திலக் அடிச்சது நம்ம எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருந்தோம்னா, திலக் நிறைய டாட் பால் ஆடுறாரு. மேபி அந்த ரோல், அந்த பிரஷர், அந்த பொசிஷன்னால அப்படி ஆடினாரான்னு தெரியல. கொஞ்சம் ஃப்ரீயா வந்தார். அஃப்கோர்ஸ் it definitely helps when you come in at 175 for 4 in 14 overs, 6 overs to go. டெஃபினட்டா வந்து ஸ்கோர் போர்டு பிரஷர் கிடையாது, நீங்க தைரியமா ஆடலாம். அண்ட் டு ஹிஸ் கிரெடிட், he showed that he can change gears. டெஃபினட்டா காமிச்சாரு. அது பெரிய பாசிட்டிவ். இன்னொரு பாசிட்டிவ்னா அபிஷேக் பத்ரி, he is not he was not at his best இப்ப கூட, பட் ஹீஸ் ஃபைண்டிங் ஹிஸ் டச். அந்த பழைய அபிஷேக் ஸ்லோவா வந்துட்டு இருக்காரு. ஹி ஹேட் அ ஸ்டமக் இன்ஃபெக்ஷன். அது என்ன எவ்வளவு சீரியஸ் நமக்கு தெரியாது, பட் ஹீஸ் கமிங் பேக் இன். ஸோ ஹியூஜ். அது டெஃபினட்டா தீஸ் 3 were positives in my opinion. And of course ஸ்கைவோட அப்ரோச்சுமே இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் கேம். அண்ட் பாண்டியா, we know how he is when it comes to the finish. Superb. Now the batting order looks good. I think even though Sanju Samson's technique நம்ம நிறைய பத்தி சொன்னாலும், ஒரு ரைட் ஹேண்டர் at the top I like it, along with அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் at 3, ஸ்கை at 4, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா இவங்க எல்லாம் வருது பின்னாடி. ஒரு ஓவரால் நல்ல பேட்டிங் என்ன மாதிரி தெரியுது. எனக்கு ஒன்னே ஒரு வேண்டுதல் தாங்க, தயவு செய்து திருப்பி மாத்தாதீங்க. வெஸ்ட் இண்டீஸே இந்த மாதிரி டீம் எவனையாவது உள்ள எடுத்துட்டு வரேன், அடிச்சோம் பிரிச்சோம் அப்படின்னு
இது பண்ணாம இருந்தாலே போதுங்க. ரொம்ப நான் புட்சாலி நினைச்சு இறங்கி குச்சி எதுவும் பண்ணாம இருந்தாலே நம்ம இந்தியன் டீம் நல்லா பண்ணும். பெருசா ஓவர் டிங்கரிங் பண்ண தேவையில்லை. இதுதான் பண்ணி 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 இந்த ஒரு ப்ராப்ளி சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக தோத்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லுக்கிங் அஹெட், வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பிரீத்தம் இட்ஸ் நாக் அவுட் மேட்ச். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் குவார்டர் ஃபைனல். வின் பண்றவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கியூ முத்ரா ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அப்படி யோசிக்கும் போது வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஒரு அதிரடி பேட்டிங் ஆன் தர் டே தே கேன் டேர் அபார்ட் எனி bowling அட்டாக். பட் bowling கொஞ்சம் சுமார் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் தாட்ஸ் நம்ம பசங்க பிரிச்சு எடுத்துருவாங்க, பேட்டிங் ஆர்டர் நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னு தோணுது. ஈடன் கார்டன்ஸ்ல வேற மேட்ச். நானும் ஐம் இன்க்ளைன் டு திங்க் தட் வே பத்ரி. ஆனா ஒரே ஒரு டெஃபினட்டா நீங்க இந்த கமெண்ட்ரியில பேசுனீங்களான்னு தெரியல, ஏன்னா நான் கேம் வாட்ச் பண்ணல டிவில. டெஃபினட் ஏரியா ஆஃப் கன்சர்ன் எனக்கு எனக்கு என்னன்னா, வருண் சக்கரவர்த்தி அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல கொஞ்சம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஹீஸ் ஸ்ட்ரகிளிங் அ பிட். தூபேக்கு நீங்க 2 ஓவர் கொடுத்தாங்க, 46 ரன் போச்சு. நமக்கு 6th bowler இல்ல. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி a worry. பிகாஸ் நீங்க வந்து கிரன்ச் கேம் அந்த மாதிரி ஒரு குவார்டர் ஃபைனல் நாக் அவுட்ல அபிஷேக்குக்கோ இல்ல திலக்குக்கோ தைரியமா கொடுப்பீங்களா? கொடுக்க போறது இல்ல. ஸோ இந்த உங்க 5 bowlers ரன்ஸுக்கு போனாங்கன்னா 6th bowler எங்க தேட போறாரு ஸ்கை? எனக்கு அது ஒரு பெரிய வரியா இருக்கு. ஐ திங்க் தட் இஸ் பிக் இஷ்யூ ஃபார் இந்தியா as they fly into Calcutta. வருணோட சடன் ஃபார்ம் 2 கேம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அண்ட் தூபே ஸ்ட்ரகிளிங் as a 6th bowler. ஸோ லெஜிட்டிமேட்டா உங்களுக்கு 2 ஓவர் எங்கேயாவது தேடணும் ஸ்கை. எங்க இருந்து தேட போறான்னு தெரியல. அது டெஃபினெட்லி பாயிண்ட் டு பி கன்சர்ன்ட் அபவுட் இஃப் ஐ அம் தி இந்தியன் திங்க் டேங்க். இப்படால் ஏதாவது ஒரு வின்னிங் சைனிங் ஜிம்பாப்வேக்கு எதிராக இருந்தது அப்படின்னா அது டூபேயோட போலிங் தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரோட கொஞ்சம் அடி வாங்கினாரு, எக்கச்சக்கமா ரன்ஸுக்கு போனாரு. 6th bowling ஆப்ஷனா ஜிம்பாப்வேக்கு எதிராகவே நம்ப முடியலையே, ஒரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக எப்படி நம்புவீங்க அப்படின்னு. இந்த வருண் சக்கரவர்த்தியை பத்தி ஒரு பாயிண்ட் பிரேத்தம், அவரு கொஞ்சம் திங்கிங்க மாத்திரம். வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல கூகுளி போடுறாரு. இப்ப எல்லா பேட்ஸ்மேனும் ரெடி ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பால் போடுறத லெக் சைட்ல அடிச்சிடுறாங்க. ரைட் ஹேண்டரா இருந்தா லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா ஆஃப் சைட்ல அடிச்சிடுறாங்க. அவர் கூகுளி தான் போடுறாருன்னு தெரிஞ்சிடுது. சோ ஐ திங்க் அங்க டாக்டிக்கலி வருண் சக்கரவர்த்தி ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் பால் ஒரு கூகுளி தான் போடுறாரு அப்படின்னு அனலிட்டிக்ஸ் எல்லாரும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டாவே அவரோட இன்கமிங் பாலுக்கு தான் ஆடுறாங்க. அவர் வெளில போற பால் அவ்வளவா போடுறது இல்ல, அது பேட்ஸ்மேனை கஷ்டமும் படுத்தது இல்ல. ஸோ ஐ திங்க் டாக்டிக்கலி வருண் சக்கரவர்த்தி ஷுட் ஸ்டார்ட் திங்கிங், ரீஅசஸ். ஃபர்ஸ்ட் பால் கூகுளி போட்டோமா, நிறைய கூகுளிஸ் போட்டோமா அப்படிங்கறது ஒரு திங்கிங் வரணும். கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸலென்ட் பாயிண்ட் பத்ரி. நான் இது எதுக்கு எக்ஸலென்ட் பாயிண்ட் சொல்றேன்னா, நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் 3 நாள் முன்னாடி. ஷப்ரேஸ் தம்சி, தட் இஸ் த சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர், அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. வருண் வந்து ஒரு ஏஸ் இந்த பேக் இந்தியாக்கு, நீங்க அவரை பியூர் ஒரு இன்ஸ்விங் பவுலரா ஆடுங்க, ஜஸ்ட் பிளே ஹிம் ஃபார் தி ஒன் தட் கம்ஸ் இன் அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஓகே அப்படின்னு. நீங்க சொன்னதே தான் ஷப்ரேஸ் தம்சி சொன்னாரு. அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா அவங்க ஆடினாங்க. அண்ட் இன்னைக்கு அதே தான் இருக்கு. இவ்வளவு அனாலிசிஸ் இருக்கும் போது people can easily find out the first ball that comes in. So then Indians analyst has to go to Varun and say, இது people are reading you, நீ கொஞ்சம் அட்டாக்க மாத்தணும், நீ round the wicket போனோம் for right hander or over the wicket to the left hander ன்னு. ஏன்னா ரொம்ப predictable ஆயிட்டு இருக்காரு வருண். that is my concern. டெஃபினட்டா ஏன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு துருப்பு சீட்டு பிஆர். அவரு ரன்ஸுக்கு போனார்னா இப்ப என்னன்னா டூபே போலிங் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சுனாலே இந்தியா ட்ரபிள் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா டூபேவும் ரொம்ப கன்வின்சிங்கா 6th bowler எனக்கு தெரியல. இது என்ன பண்ணுதுன்னா எக்கச்சக்க அதிக பிரஷர் பும்ரா மேலேயும் எடுத்துட்டு வருது. ஏன்னா ஹி ஹாஸ் டு டெலிவர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள இருந்தது. அக்சர் பட்டேல் நல்லா போட்டானோ, வருண் சக்கரவர்த்தி பேட் டேனா ஸ்ரீதீப்பும் நல்லா போட வேண்டிய கட்டாயம் வரும். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சோ லெட்ஸ் ஹோப் வருண் சக்கரவர்த்தி கம்ஸ் பேக் இன்டு ஃபார்ம். எனக்கு என்ன தோணுதுன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அவ்வளவு நல்ல ரீடர்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ், அவ்வளவு நல்ல ஸ்பின் பிளேயர்ஸ் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, அவர் திரும்பி வந்துருவாரு, நல்லாவும் பண்ணுவாரு. இன்னைக்கு கேஷவ் மகாராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் they took him down 17 runs. So வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்க டெம்போவே ஸ்லோ பண்ணல, விக்கெட் போச்சே தவிர 6 ஓவர்ல 65 ரன் இருந்தாங்க. 5 விக்கெட் போயிருந்தாங்க, ஆனா 6 ஓவர்ல 65 ரன் இருந்தாங்க. சோ டெஃபினட்டா இது கொஞ்சம் வருஷம். இன்னொன்னு பக்கம் பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி சொல்லலாம். சென்னை ஹஸ் பீன் த ஹையஸ்ட் ஸ்கோரிங் வென்யூ இன் திஸ் வேர்ல்ட் கப், ஹையஸ்ட் ஆவரேஜ் பர் விக்கெட். ஸோ இது விக்கெட் வாஸ் நாட் கண்டிசிவ் ஃபார் பவுலர்ஸ், நம்ம டெஃபினட்டா சொல்லலாம் அது. பட் அதே பட்சத்துல இந்தியன் பேட்ஸ்மேன் த்ரைவ் இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல. நீங்க கால்கட்டால போய் கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்ததுன்னா இந்தியன் பேட்டிங் ஸ்ட்ரகிள் பண்ணும். யுவர் bowling may survive but your batting will definitely struggle. அதே இஷ்யூஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின் எல்லாமே ரீசர்ஃபேஸ் ஆகும், அதே கேள்விகள் வரும். ஸோ நான் பேச இது எனக்கு என்ன தோணுதுன்னா, இட்ஸ் நாட் கோயிங் டு பி as straightforward as I initially thought அப்படின்னு தான் தோணுது. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். டெஃபினெட்லி இந்தியா will come into with some momentum. ஆனா கொஞ்சம் கேள்விங்க இருக்கு இந்தியன் தரப்புல கூட, எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும். வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் வேற, அவங்க அந்த முடிய பிடிச்சி மழை வைக்கிற மாதிரி பேட்டிங். அவங்க அன்னி டேல மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இஷ்டத்துக்கு அடிச்சிருவாங்க. அப்படிதான் நடந்தது ஜிம்பாப்வேக்கு எதிராக. அந்த ஹெட்மயருக்கு கேட்ச் விட்டாங்க, அவருக்கு மாட்டிக்கிச்சு 250.
சவுத் ஆப்பிரிக்காவோட 83 for 7ல இருந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் நம்பர் 9 வர்றாருன்னா என்ன பேட்டிங் பாருங்க. 83 for 7ல இருந்து 176 வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. டெஃபினட்டா அங்க செம டேலண்டட் பேட்டிங் லைன் அப். எஸ், அதான் தான் சொல்றேன். அவங்க போலிங் சுமாரு. ஏன்னா திருப்பி சவுத் ஆப்பிரிக்கா பாருங்க 15 ஓவருக்குள்ள அடிச்சிட்டாங்க. 12 13 ஓவர்ல அடிச்சுட்டு போயிட்டாங்க. சோ அவங்க போலிங் சுமாரு, பட் பேட்டிங் வெரி வெரி டேஞ்சரஸ். டவுன் தி ஆர்டர் ஜேசன் ஹோல்டர் செமையா ஆனாரு. அவரோட பார்ட்னர்ஷிப் வித் ரொமாரியோ ஷெப்பர்ட்னால தான் ஒரு டீசென்டான ஒரு ஸ்கோருக்கு எங்க இருந்தோ எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ வெரி வெரி டேஞ்சரஸ். சோ இந்தியன் போலிங் தான் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் இப்ப எனக்கு ஓரளவுக்கு ஃபார்ம் வந்துட்டாங்க. அந்த 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 வெஸ்ட் இண்டீஸ் போலிங்க்கு எதிராக அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் போலிங்ல ப்ராபப்ளி ஒரு கன்சர்ன் இருக்கு. இஃப் போலிங் டஸ் வெல், இது மட்டும் நான் அதான் சொல்லியிருந்தேன், பேட்டிங் ரன் அடிச்சா போலர்ஸ் வேலையை பண்ணுவாங்கன்னு. பட் நான் இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அப்படியே மாத்திக்கிறேன். போலிங் நல்லா போட்டானா பேட்ஸ்மேன் டெஃபினட்டா ரன் அடிச்சிருவாங்கன்னு தோணுது. நம்ம இதே தான் பேசணும் பத்ரி. நம்ம பாகிஸ்தான் மேட்ச்ல நீங்க, நான், பாலா இதே தான் பேசணும். இந்தியன் பேட்ஸ்மேன் ரன் அடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா போலர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு. அவ்வளவு குயிக்கா மாறி இருக்கு 10 நாள்ல. நம்ம திங்கிங் எப்படியா இருக்குன்னா, ரெண்டு மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண உடனே போலர்ஸ், ஏன்னா இதே வந்து சவுத் ஆப்பிரிக்கா 20 for 3ல இருந்து ரிகவர் பண்ணி 175 அடிச்சாங்க. ஸோ இன்னைக்கும் ஜிம்பாப்வே பண்ணாங்க. ஸோ யா, டெஃபினெட்லி கொஞ்சம் ஐ திங்க் டெஃபினெட்லி கொஞ்சம் வரிடா தான் இருப்பாங்க இந்தியன் போலிங் யூனிட், எஸ்பெஷலி கேப்டன் அண்ட் கோச். ஏன்னா 2 weeks ago இருந்த ஒரு இது இல்ல அந்த போலிங்ல, அந்த ஜிப் இல்ல. மேபி அது பிட்ச்னாலயா என்னன்னு தெரியல. பட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி தி இந்தியன் போலிங் வர்சஸ் வெஸ்டர்ன் இந்தியன் பேட்டிங். அதான் டிசைட் பண்ண போகுது இந்த கேம்ல. உங்க ஃபைனல் பிக் என்ன பத்ரி? குவார்டர் ஃபைனல் ஆன் சண்டே. I go with India, Pratham. I'm very confident. ஏன்னா நல்லா பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ யார் ஏதாவது ஒரு கால் வரும் நல்லா போடலாம் கூட, பும்ரா நல்லா போட்டு ஏதாவது பண்ணிடுவாரு, அர்ஷதீப் ஏதாவது போட்டு நல்லா போட்டு பண்ணிடுவாரு, ஹார்திக் பாண்டியா நல்ல போலிங் ரிதம்ல இருக்காரு. So I think India have much more depth and experience than West Indies, and 100%. Also playing on home conditions. இது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ். So I'm definitely backing India to go all the way, Pratham. Yeah, எனக்கு slightly nervous, but I still feel India will go through. நம்ம South Africa and India from this side சொல்றோம், இங்கிலாந்து அந்த சைடுல நான் சொல்றேன். So England are already through. பாப்போம் if India can beat West Indies பண்ணாங்கன்னா that will be fantastic. But I think it will be a close game. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அந்த பவர் ஹிட்டிங் இருக்கே, அது அவங்களுக்கு பட்டுடுச்சுன்னா it's amazing the kind of power they generate. Yeah, பவர் ஹிட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் பவர் போலிங் இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் தேங்க்யூ பிரேதம், பதில வந்ததுக்கு, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. ரெண்டு பேருமே இந்தியா ஃபேவரட் டிசைட் பண்ணிருக்கோம். ஹோப்ஃபுல்லி அடுத்த வீடியோ நம்ம பண்ணும்போது இந்தியா would have gone through to the semi-final, அதோட ப்ரிவ்யூ தான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறக்காதீங்க. ஓகேவா? See you soon with a lot more content. Bye. Thank you.